வெள்ளா வந்து போட்ட திட்டத்தின்படி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னையும் வந்து அன்புவையும் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளை செட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பணமும் கொடுத்துட்றாங்க. கரெக்டாக வந்து வெள்ளாக்கு நைட்டில் தூக்கமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நானும் அன்பு வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த விட்டுட்டே போகிறோம், அப்புறம் என்ன அன்பு என் வழிக்கு வந்து தானே ஆகணும், அப்போ அவர் மனசில் எல்லாத்தையும் என்கிட்ட கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நானும் அன்பு எவ்வளோ சந்தோஷமாக வாழ போகிறோம்னு நினச்சி பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கனவு உலகத்தில் வாழ்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு காலையில் சீக்கிரம் கிளம்புறாரு. அதை பார்த்து கண்மணி, என்னங்க சீக்கிரம் கிளம்புறீங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபுட் ஃபெஸ்டிவல் என்னென்னங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, ஃபுட் ஃபெஸ்டிவல்னால் உனக்கு பிடிக்குமா கண்மணி அப்படின்னு, ரொம்ப பிடிக்குங்க அப்படின்றாங்க. அப்படின்னா வா நம்ம போய் போகலாம் அப்படின்னா, இல்லை வெண்ணிலாலாம் காலையிலே போயிட்டுருப்பா, ஏன்னா நேற்றே அவளுக்கு வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஏற்கனவே என் கூட வரதுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்கா, அதனால் இன்றைக்கி அவளை கூட்டின்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. சரி வா கண்மணி போகலாம், இல்லை வெண்ணிலா கிட்ட ஒரு வாரத்தை அவள் தான் போயிருப்பான்னு சொன்னேன், நீ வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. இங்கே 2 பேரும் ஒன்றா வந்து காரில் போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு கும்பல் வந்து வழிமறிக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அந்த கும்பல் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வெண்ணிலா வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, அன்பு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அன்பும் கண்மணி இந்த மாதிரி காரில் வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரவுடிஸ் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் 2 பேரும் லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், 2 பேருமே வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல், என்ன ஆச்சு இவங்களுக்குலாம், ரவுடிஸ்லாம் வந்து பணம் கேட்டு மிரட்டுவாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் லவ் பண்ண சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையா அப்படி சொல்லிட்டு புலம்புறாங்க 2 பேரும் ஒன்றும் புரியாமல். அந்த ரவுடி வந்து சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி வந்து லவ் பண்ண ரொம்ப பிடிக்கும், உங்கள் காதலர்களை சேர்த்து வைக்கிறது தான் என்னோடய வேலையே, நீங்கள் 2 பேர் லவ்வே சொல்லிக்கலையாமே, அதனால தான் இப்போ சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா இங்கேருந்து கிளம்பலாம், இல்லை கிளம்ப முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கிட்ட இப்போ என்ன லவ் தானே சொல்லணும், கண்மணி ஒன்று லவ் பண்ணுறேன்டி, ஐ லவ் யூ கண்மணி அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து மாறி மாறி லவ் சொல்லிக்கிறாங்க. அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, சரி இப்போ நாங்கள் போகலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது, 2 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம், 2 பேரும் ஊட்டி விட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி, ஊட்டி விடணுமா, ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் யார், ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் புரியும், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு 2 பேரும் ஊட்டி விட்டுக்கிறாங்க. சரி இப்போ அது போகலாமா, இப்போவும் போக முடியாது, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க, சந்தோஷமாக பேசுங்க, லவ்வை பரிமாறுங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் இந்த ரூமில் தான், இதுக்கப்புறம் வெளியே நீங்கள் வரக்கூடாது, அது வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது, நாங்கள் தான் லவ்வை சொல்லிட்டோம், நாங்களாம் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டோமா, இது என்னங்க வினோதமாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் அப்படி தான்ப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே கண்மணிக்கு அன்புக்கு ஒன்றுமே புரியல. உடனே கண்மணி வந்து அன்புக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க இது இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னோடனே, அதான் கண்மணி எனக்கும் புரியல, இது என்னமோ வினோதமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா, ரவுடிஸில் இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கண்மணியும் அன்பும் வந்து எங்கே போனாங்க, அவங்க 2 பேரையும் மாற்றி வந்து கூட்டிகிட்டு போயிட்டானுங்களே இந்த ரவுடிஸு, அறிவே இல்லை இவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ரவுடிஸை திட்டுறாங்க. சரி அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னோடனே, மேடம் இந்த மாதிரி கொடைக்கானலை தாண்டி போயிட்டாங்க மேடம், ரொம்ப தூரம் மேடம் அந்த இடம், அங்கே ஒரு கிராமம் மேடம், அங்கே தான் இவங்க 2 பேரும் வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே முதல்ல அங்கேருந்து கிளம்பணும், ஐயோ அவங்க 2 பேரும் அங்கே ஏதாவது நடந்துட போது அவங்களுக்குள்ளே, இவங்க பண்ணிவிட்ட வேலையில் இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலையே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பும் தேடி அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. போய் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ வந்து கண்மணி அன்பையும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வர வழியில் ரொம்ப இருட்டி போயிடுது. ஐயோ இவ்வளோ இருட்டிடுச்சு, எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நம்ம இங்கே தங்கணும், வேறு வழியே இல்லைன்னு வெளில வந்து, ஐயோ எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் கரெக்டாக அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. அது வந்து நான் விசாரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு நம்மளால் பில்டப் பண்ணுறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து வெண்ணா அன்பையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அன்பு அப்படின்றாங்க. என்ன பேசணும் கண்மணி அப்படின்னோடனே, பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி. உடனே வந்து 2 பேருக்கு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வராங்க. அன்பு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா, சொல்லு, கல்யாணம் ஆனது இப்போ வரைக்கும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணீங்க, அது எனக்கு தெரியும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட லவ் சொன்னதே இல்லை, இப்போ அவங்க வந்து அந்த ஆளுங்கெல்லாம் மிரட்டி சொன்னும்போது நீங்கள் ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, உண்மையிலேயே உங்கள் மனசார தான் சொன்னீங்களா, இல்லை அவங்களுக்காக நீங்கள் நடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்லு கண்மணி, அப்போ நீ நடிச்சியா அப்படின்னோடனே, நான் எப்படிங்க நடிப்பேன், அதே மாதிரி தான் நான் எப்படி நடிப்பேன், நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன் கண்மணி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு கணக்கு, நான் நிஜமாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கையை பிடிச்சி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து வெண்ணா பார்த்துறாங்க. வெண்ணா அவ்வளோ அதிர்ச்சி தாங்க முடியல, எதுக்காக இப்படி வந்து பொய்யா சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே, இது வந்து நிஜமா இல்லை கனவா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.